செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். இப்ப ஊடகங்கள் போலி சாமியார்கள் அப்படின்னா எழுதுறாங்க. அதாவது இந்த ஏமாத்துறான் அப்படி கைதாகிறான் இல்லையா, அவெல்லாம் போலி சாமியார்கள் அப்படி சொல்றாங்க. முதல்ல சாமியார்கள்ல போலி சாமியார் அல்லது உண்மையான சாமியார் நிஜ சாமியார் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. ஏன்னா சாமியார் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு போலி தான். சாமின்னு நம்ம யாரை சொல்றோம்? கடவுளை சொல்றோம். இவர் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இவர் சொல்றாருன்னா இவரு ஒரு போலி, டூப்ளிகேட் தானே அர்த்தம். இதைத்தான் நம்ம சகோதரர் கமலஹாசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார். கடவுள் இல்லைங்கிறவனையும் நம்புனான், கடவுள் இருக்குன்னு சொல்றவனையும் நம்புனான், ஆனா தன்னையே கடவுள் சொல்றான் பாருங்க, அவன் நம்பாதீங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இதைத்தான் திருவள்ளுவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உன்னை யாரே வேஷம் போடிச்சிருந்தது? அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் போது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்காரு, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதுன்னா அழகா சொல்லிட்டாரு. இப்போ அந்த அன்பு மரணம் உடைத்தாயின்னு சொன்னார் இல்லைங்களா, அதை பின்பற்றி இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றோம் பாருங்க. அதாவது காஞ்சி மரத்துல நமக்கு சங்கர இவரு ஜெயேந்திரரை தெரியும். அவர் மேல ஒரு முறை ஒரு பிரபல பெண் எழுத்தாளர் கோவப்பட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். நீ எதுக்கு சாமியாரா இருக்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு போ. ஏன்னா அவர் கையை பிடிச்சி இருக்காரு. சார் நான் எதையும் மறைக்கிறவல்ல சார், ஓப்பனா பேசுவோம். ஏன் மறைக்கணும்? மறைக்க மறைக்க தப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை போய் பேசினாதான் தப்புகள் குறையும். அப்போ இந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு திருந்தல. அவரு ஒரு இளம் நடிகையோட தொடர்பு. சரி, அதுதான் போச்சுன்னா அந்த சங்கர மரத்துல சங்கர்ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஒரு நல்ல மனிதர், கணபாடிகள் அப்படிங்கிற புனை பெயர்ல இவர் செய்யறதெல்லாம் மொட்டை பட்டிஷனா இவருக்கே வச்சிருந்தாரு. வேற அவர் ஒன்னா வெளியில போலீஸுக்கோ மற்றவங்க தெரிவிக்கல. மொட்டை லெட்டரா எதுக்கு திருந்து அப்படிங்கிறது இவருக்கு நேரா சொன்னா கோச்சுவாருன்னு சொல்லி மொட்டை லெட்டர் மூலம் கொடுத்தாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அவர் மர்மமான முறையில சங்கர்ராமனை கொலை பண்ணிடுறாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சி அப்படியே நிக்குது. அது என்னாச்சுன்னா அவர் சங்கர்ராம பையனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அப்ப இந்த கேஸ்ல எங்க அப்பாவை யாரு கொலை பண்ணது கண்டுபிடிக்க முடியாட்டா, எங்க அப்பா அவர் தானாவே கழுத்தை எடுத்துட்டு செத்தாரான்னாரு. அப்பதான் சூடு பிடிக்குது. அப்புறம் இவர் ஜெயேந்திரனை கைது பண்றாங்க. கைது பண்ணப்பட்ட போது இவர் என்ன சொல்லணும்? ஒரு பிராமணனை இன்னொரு பிராமணன் கொல்லுவது பாவம் ஆகாதான். என்ன சார் இது? இவருக்குன்னு ஒரு தத்துவம். சட்டத்தை நீ மதிக்கல, நீ உன்னுடைய தத்துவத்தை தான் சொல்ற. வேதம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா நமக்கு தெரியாது. இன்னொருத்தர் பாருங்க, அடுத்தவர் நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் தான், நீதிபதியா இருக்காருல்ல இப்போ அவர் இப்போ என்னது திருப்பரங்குன்றம் புகழ். அவரு வக்கீலா இருக்கும் நடந்த ஒரு சம்பவம். நீ வேதத்தை காப்பாற்றினாய், வேதம் உன்னை காப்பாற்றியது. என்ன விஷயம்னா, ஒரு வெளிநாட்டு பெண்மணி வராங்க. அவங்க அங்க கார் ஓட்டி பழக்கம், அங்க சர்வசாரமா யாரு வேணாலும் ஓட்டலாம். ஆனா இந்தியாவில் அப்படி முடியுமா? இவங்க ஓட்ட ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் டீ குடிச்சிட்டு அமலை ஏற்றி அவனை கொண்டுட்டாங்க. நல்லா பாருங்க, வெளிநாட்டுக்கு வந்து டீ ஏற்றி கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு அழ ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேளுங்க, இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியாது, விசா அது இது ஊருப்பட்ட பிரச்சனை வரும். உடனே அவர் சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, அவர் நான் தான் அதை செஞ்சேன், தப்பா போயிட்டேன், நான் என்னுடைய எண்ணத்துல இது இல்லை, ஒரு இதுல தவறு நடந்துருச்சு அப்படி சொன்னாரு. தவறுன்னு சொல்லிவிட்டு உடனே கோர்ட்டை ஏத்துக்கிட்டு அவருக்கு வெறும் என்ன பண்ணாங்க, 1.5 வருஷம் தான் தண்டனை கொடுத்தாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. அவர் யாருன்னா சமஸ்கிருத டீச்சர். சமஸ்கிருத டீச்சர். அவருக்கு 1.5 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. இதை சாமிநாதன் தான் வக்கீல். இவர் சாமிநாதன் சரி இது வரைக்கும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் கொதிக்கிறாருங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டார், ஏது தப்பு பண்ணிட்டார்? அவருக்கு 6 மாசம் தான் கொடுத்துக்கணும், 1.5 வருஷம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு மேல் அப்பீல் பண்றாரு. மேல் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பண்றாங்க தெரியல, அந்த தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த காரியத்து அந்த ஆள் டீ குடிச்சார் இல்லையா, அவர் மேல யாரு காரியத்துன்னே கண்டுபிடிக்க முடியலையா. அவரே போய் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டு அங்க டபாய்ச்சிட்டு இந்த மாதிரி. அப்பதான் இந்த வார்த்தை உதிக்கிறாரு. யாரு? ஜி.ஆர். சாமிநாதன். நீ வேதத்தை காப்பாற்றினாய், அதாவது சமஸ்கிருத கிளாஸ் எடுக்கிறாரா, அது உன்னை காப்பாற்றியது. என்ன சார் இது? சட்டத்தை யாரும் மதிக்கிறதில்ல. சாமியார் இருந்தாலும் நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம். இவரு இப்ப என்ன சொல்லிட்டு தெரியுமா, நான் என்னுடைய இந்த 4.5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கேன், இது முடிஞ்ச உடனே RSS பக்கம் போயிடுவேன். நினைச்சு பாருங்க.
இதெல்லாம் கொடுமையா இருக்கா இல்லைன்னு. இப்ப சமீப காலத்துல ஒரு உயரமான சாமியார் இருக்காருங்க. அந்த உயரமான சாமியார் என்ன பண்றாரு தெரியுங்களா? யானைகள் வருவான் அந்த வழியை அடைச்சி பழங்குடி மக்களை துரத்திட்டு இல்லீகலா பங்களா கட்டி கிட்டத்தட்ட 8 லட்சம் சதுர அடியை அந்த ஆளு இப்போ வளைச்சிட்டாரு. இப்ப சமீபத்துல ஒரு ராணுவ அதிகாரி வந்து அங்க விழா கொண்டாங்க, சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில் அவர் என்ன இது திருவாய் அருள்றாரு. சிவபெருமான் அந்த சிவராத்திரி சாதாரண நினைக்காதீங்க, இது பிரளயம். இவருடைய இந்த சக்தி அங்க போய் கோயில்கள் எல்லாம் போய் கண்ணா பின்னான்னு அதுங்க குழம்பி போய் தங்களுடைய சக்திகளை பூமிக்கு இருக்கிறாங்க. என்ன விஞ்ஞானம் என்ன? இருந்தாலும் விஞ்ஞானத்தை பத்தி தெரியுமா? இப்படிலாம் பேச வேண்டியது. உண்மை என்னன்னா, இவர் சிவபெருமான் சிலை நிறுவனார் இல்லையா, அந்த சிவபெருமான் கொள்கை என்ன? சிவன் சொத்து குலம் நாசம். சிவபெருமான் வந்து தனிப்பட்டவன் காசு வச்சுக்கோ பங்களா வச்சுக்கணும் அவர் சொல்லல. அந்த காலத்துல அவர் கோமன் கட்டி தான் இருந்தாரு, எல்லாருமே கோமன் கட்டி தான் இருந்தாலும் சாதாரணமா இருந்தான் மக்கள்லாம். ஆனா நீ சிவபெருமான் பெயரை சொல்லிட்டு இவ்வளவு அழைச்சி அத்துழியம் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த ஆள் மேல கேஸ் போட்டீங்கன்னா நடக்கும்? இந்த மாதிரி ஒண்ணும் நடக்காது, யாருக்கிட்ட இருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பிரதம மந்திரி சப்போர்ட் இருக்கு. என்னோட அனாலிசிஸ் ஒரு சைக்காலஜி, இந்த ஆள் ஒரு பெடோஃபெலிஸ்ட்டுங்க. அவன் எப்ஸ்டீன் என்ன பெடோஃபெலிஸ்டோ, இந்த ஆளும் அப்படிதான். நீங்க செக் பண்ணி பாருங்க, உண்மைதான் வரும். சின்ன சின்ன பெண் குழந்தைகள் 8 வயசு 10 வயசு இருந்தாலும் கூடி அடிக்கிட்டு கும்மாளம் போடுறான், குத்து டான்ஸ் போடுறான். என்னங்க இது? இதை சிவராத்திரி நடத்துற லட்சணமா? இதான் சிவ பிளேஸா? இதை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. சரி, ஒரு பெடோஃபெலிஸ்ட் அப்படிதான் என்னால சொல்ல முடியும். கோபத்துல சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும். நீ யாரு இட முடியுத? இந்த பெற்றோர்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க. பக்தின்ற பேர்ல வேணும்னே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தொழில. ஓகே, இப்ப கடைசியா ஒரு ஆள் சீரியஸா பண்ண, நான் சந்தோஷமா தான் பேசுறேன். அவர் பேர் நம்ம நித்யானந்தம். அவருக்கு ஒரே ஒரு கொள்கை தான். என்ன கொள்கை தெரியுங்களா? மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. ரஞ்சிதா மேல ஆசைப்பட்டாரு, அப்போ அவரை பிடிச்சிட்டாரு. அப்புறம் இவங்க என்னென்னமோ தொந்தரவு கொடுத்தாங்க. இவங்க தொந்தரவு காரணம் தெரியுமா? அந்த ரஜியா மேல இவங்க மற்ற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஒரு கண்ணு பார்த்தாரு. அவர் இங்க இருந்து இவங்க வாழ விட மாட்டான்னு சொல்லி வெளிநாட்டு நாடு விட்டு நாடு போய் அங்க தனி தீவு, தனி நாணயம், கைலாசான்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணா அவர் எவ்வளவு மேல், புரியுங்களா? அதனால நம்ம நித்யானந்தாவை நம்ம தண்டிக்க கூடாது. அதாவது இவங்க வழியில சேர்க்க முடியாட்டிங்க கூட ஒரு இந்த வாழ்க்கை நான் பிடிச்ச ஒரு அப்படின்னா இதை தப்பா ரைட்டா சாயமா இருக்கிற பொருள்ல அவரு அழைச்சிட்டு போயிட்டாரு, வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால நான் சொல்றதுலாம் இதுதான். பெற்றோர்கள் வந்து நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி கெட்டு சீரழியாது. 2வது, நீங்களும் இந்த மாதிரி இயற்கையை நம்புங்க. ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு நம்மளை காப்பாற்றணும், அதோடு நிறுத்திங்க. போலி சாமியார்கள்லாம் நம்பி, சாரி நானும் அதை தான் சொல்றேன், சாமியார்கள் என்பவரை நம்பி செல்லாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.